வணக்கம் டிய மக்களே, கதைப்போமா. கவுண்ட் டவுன் 16 ப்ரீவியஸ் வீடியோவில் விஜய் அவர்களுடன் அதிகமாக படம் நடித்த நடிகை பார்த்தோம். அந்த த்ரிஷாக்கு அதுக்கு பிறகு அடுத்த நடிகை யாருன்னா சிம்ரன். ஸோ சிம்ரன் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் அப்படி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. சிம்ரன் வந்து 4 கம்ப்ளீட் மூவி ஆஸ் அ ஹீரோயினாக விஜய் அவர்களும் நடித்தாங்க. ஒரு படத்தில் வந்து நேருக்கு நேரில் வந்து சூர்யாவுக்கு தான் அவங்க ஜோடி, பட் ஆனால் அந்த படத்தில் ஒன்றா எல்லோரும் நடித்தாங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து யூத் படத்தில் அந்த ஒரே ஒரு சாங்குக்கு எப்படி த்ரிஷா அவர்கள் அந்த சாங்குக்கு வந்தாங்களோ அதே மாதிரி யூத்தில் ஆல்தோட்டா பூபதி அந்த பாட்டுக்கு மட்டுமே டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ அதுவும் எவர்கிரீன் சூப்பர் ஹிட்டு சாங்கு. இப்போ கூட எல்லாரும் கேட்கும் போதும் அதே வைப்பில் கேட்கக்கூடிய பாட்டு அது. ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் த்ரிஷா அவர்களை சொல்லும் போது கண்டிப்பாக சிம்ரன் அவர்களை பற்றியும் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த படத்தில் சிம்ரன் வந்து விஜய் அவர்களுடன் மொத்தம் 6 படத்தில் நடிச்சிருக்காங்க. 4 மூவி கம்ப்ளீட் ஆஸ் ஹீரோயின், 2 மூவி நான் இப்போ தான் சொன்னேன், ரைட்டுங்களா. ஸோ அவங்க நடித்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேருக்கு நேர் 1997, ஒன்ஸ் மோர் 1997, துள்ளாத மனமும் துள்ளும் 1999, பிரியமானவளே 2000, அண்ட் தென் யூத் வந்து 2002, அதுக்கப்புறம் உதயா 2004. ஸோ இந்த படங்களை தான் சிம்ரன் அவர்கள் விஜய் அவர்களுடன் நடித்தாங்க. ஸோ இந்த படம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவர்கள் விஜயுடன் நடித்த படம் வந்து மோஸ்ட் லவ்டு ரொமான்டிக் மூவியாக தான் இருக்கும். ஸோ இவங்க ரொமான்டிக் பேர் எப்படி த்ரிஷாவும் இவரையும் விஜயும் சொன்னாங்களோ அதே மாதிரி இவங்க 2 பேருக்குமே நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நல்லா ரொமான்டிக் மூவி நடித்தாங்க. அதுவும் லேட் 90s அண்ட் 2000 தமிழ் சினிமாவில் ஹிட்டான பேர் இவங்க 2 பேரும் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து நேருக்கு நேர் பார்க்கலாம். நேருக்கு நேர் வந்து நான் இந்த படத்தை பற்றியும் ஆல்ரெடி சூர்யா அவர்களுடன் நடித்த படம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ இது வந்து நேருக்கு நேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சிம்ரன் வந்து விஜய் அவர்களுக்கு ஜோடி கிடையாது, சூர்யாவுக்கு தான். பட் சீன் ஷேர் பண்ணும்போது இவங்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இவங்க வந்து ஹீரோயினாக நடிக்கல இந்த படத்தில், ஓகேங்களா. ஸோ விஜயோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நடித்த படம் அப்படின்னு சொன்னால் இந்த நேருக்கு நேர் சொல்லலாம். அடுத்தது வந்து ஒன்ஸ் மோர், சிவாஜி கணேசன், சரோஜா தேவி எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இது வந்து 1997 ரிலீஸ் ஆனது. இந்த படம் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எமோஷ்னல் ஃபேமிலி ஓரியன்ட் எமோஷ்னல் படம் இது, ரைட்டுங்களா. ஸோ இந்த படத்தில் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக நடிச்சிருப்பாங்க. யார் சிம்ரன் அவர்கள் எப்படின்னா மாடர்னாகவும் இருந்திருப்பாங்க, அதே சமயத்தில் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக பாரம்பரியமான பெண்ணாகவும் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து காதல் சீன் ஐ மீன் லவ் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா ஜஸ்ட் ரொம்ப மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா. ஸோ மென்மையாக ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. காதல் யாருக்கு, சிம்ரனுக்கும் விஜய்க்கும் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ விஜயனுடைய இயல்பான நடிப்புக்கு ஏற்ப சிம்ரனுடைய எளிமையான எளிமை தான் இவங்க பேருக்கு நல்ல பெஸ்ட் சூட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் இருந்து தான் விஜய் அண்ட் சிம்ரன் காம்போவும் ஒர்க் அவுட் ஆச்சு, ரைட்டுங்களா. ஸோ அடுத்தது வந்து துள்ளாத மனமும் துள்ளும். இது வந்து 1999 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து ஜஸ்ட் பியூர் லவ் ஸ்டோரி, எவர்கிரீன் லவ் ஸ்டோரினா துள்ளாத மனமும் துள்ளும் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு விசேஷம் என்ன, சிம்ரன் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் இன்பிட்வீன் வந்து அவங்க பிளைண்டாக நடிச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷ்னலான சீனு, ரொம்ப ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் எமோஷனுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த படம் இது. இதில் வந்து விஜய்க்கு ஈக்குவலாக சிம்ரன் அவர்களும் நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் விஜயின் திரையுலக வாழ்க்கையில் சிறந்த காதல் திரைப்படங்களில் ஒன்று, ரைட்டுங்களா. இந்த படம் வந்து நல்லாவே போச்சு. இந்த படம் வந்து ஹிட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரியமானவளே. இந்த பிரியமானவளே வந்து 2000 ரிலீஸ் ஆச்சு. இது முழுக்க ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட், ரைட். ஸோ லவ்வர்ஸாகவே இருந்து கடைசியில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, லவ்வர்ஸாக காட்டுவாங்க படம் ஃபுல்லாக, கடைசியில் அவங்க ஒன்றா சேர்ந்துட்ட மாதிரி தான் காட்டுவாங்க, ரைட்டுங்களா. ஸோ பிரியமான தொழில் எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு குடும்பத்தில் எப்படி இருந்து அவங்க லைஃப் எப்படி போகுதுன்றது ஒரு பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் குடும்பம் ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு ஹோம்லியான
மனைவி கேரக்டரில் வந்திருப்பாங்க யார், சிம்ரன் அவர்கள். ஸோ அந்த சின்ன வயசாக இருந்தாலும் லவ் சீனில் தான் அவங்களுக்கு நான் நடிச்சிருந்தாலும், லவ் படத்தில் தான் நடிச்சிருந்தாலும் இதில் அவங்க ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. விஜய் அவர்களுக்கு ஈக்குவலாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் இவங்க. ஸோ இந்த வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலிக்கே முக்கியத்துவம் கொடுத்த படம் இந்த படம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி காதலும் கலந்த கலவை. ஸோ இது பெரிய வர்த்தக ரீதியாக இந்த படம் வந்து நல்ல வெற்றி பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு காதலை வந்து இப்படியும் சொல்ல முடியுமா, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலுக்கு பதில் திருமணமான பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள காதலை பற்றி சொல்கிறது தான் இந்த படம். ஸோ இந்த படம் நல்லா சூப்பர் ஹிட். அடுத்தது வந்து யூத். அகெயின் யூத்ன்ற படத்தில் வந்து சிம்ரன் வந்து ஜோடி கிடையாது, ஒரே ஒரு சாங்குக்கு வருவாங்க, ஆள் தோட்டா பூபதி. ஸோ இப்போ கூட நான் யூத்துன்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது அந்த பாடல் மட்டும்தான். கதை கூட அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் நினைப்பு வரும். ஸோ விஜய் அவர்கள் டான்ஸ் ஆடுறதுல சமமாஸ். அவருக்கு வந்து டான்ஸ் பற்றி கேட்கவே வேணாம். நல்லா பாடுவார், நல்லா ஆடுவார், நல்லா சண்டை போடுவார், எல்லாத்துலேயுமே திறமை மிக்க வருவார். அப்படி இருக்க விஜய்க்கு ஈக்குவலாக சிம்ரன் அவர்கள் அவ்வளோ சூப்பராக அந்த டான்ஸ் ஆடிருப்பாங்க. அந்த டான்ஸுக்கு வேறு யாரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ அந்த படம் அதனால தான் யூத்துன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் சிம்ரன் நினைவுக்கு வரதுனால தான் அந்த படத்தில் அவங்க ஹீரோயினாக இல்லைன்னா கூட நான் அதை ஒரு கவுண்டில் இதை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த படத்தை விட்டேன்னா அப்போ நான் முக்கியமான ஒரு பாட்டு விஜயோட சிம்ரன் பண்ணதை நான் மிஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த படம் வந்து உதயா. இந்த படம் வந்து 2004 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து காதல் ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம். ஓகேங்களா? ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் ரிலீஸில் டிலே, ரொம்ப கேப் விட்டு நடித்தாங்க. அதுவும் இல்லாமல் இது ரிலீஸ்லேயும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆனது. இதுவும் வந்து ஒரு எமோஷ்னலான படம் தான். பட் இந்த படத்தில் வந்து என்ன ஒரே ஒரு விஷயம்னா, விஜய் அவர்களும் சிம்ரன் அவர்களும் சேர்ந்து நடித்த கடைசி படம் இந்த உதயா. ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த படத்துலையும் பாடல் காட்சி, அதுக்கப்புறம் வந்து எமோஷனல் சீன், இது எல்லாமே இருக்கும். 2 பேருமே நல்லா போட்டி போட்டுக்கொண்டு நடித்திருப்பார்கள். ஸோ இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டு கிடையாது. பட் இந்த படத்தோட சிம்ரன் அவர்கள் விஜய் அவர்களுடன் சேர்ந்து நடிக்கிறது குறைஞ்சி போச்சு. பட் விஜயும் சிம்ரன் ஜோடி வந்து ரொம்ப சிறப்பான ஜோடி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா இவங்க 2 பேருக்குமே இருக்கும் அந்த இயல்பான நடிப்பு, ஆழமான அப்படி சொல்கிறத விட ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு அவங்க 2 பேரும் பேர் பண்ணி நடித்தாங்கன்னா அது ஒரு சினிமா மாதிரி பார்க்க மாட்டாங்க. அது ஒரு ரியலாக ஒரு லைஃப்பில் நம்ம யாரோ ஒருத்தர் லைஃப்பை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய இயல்பான நடிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரொமான்டிக் சீனாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி சப்ஜெக்ட் ஓரியன்ட் சீனாக இருந்தாலும் சரி, எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருக்குமே நல்லா கனெக்ட் ஆகி அதை நல்லா பண்ணுவாங்க. ப்ளஸ் முக்கியமாக இவங்க பேர் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் இவங்க நடித்த படத்தில் உடைய பாடல் வந்து எப்பயுமே எவர்கிரீன் ஹிட் சாங் தான். ரைட்டுங்களா? ஸோ நான் சிம்ரன் அவர்களை பற்றி சொன்னது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.